சிம்மராசி அன்பர்களே, 2024-2025 வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான வெற்றி தோல்விகளை தரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் நிறைய உங்களுக்கு சாதகங்களும் இருக்குது, நிறைய பாதகங்களும் இருக்குது. என்னென்ன விஷயத்தில் நீங்கள் சாதகம் அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் பாதகம் அடைய போகிறீங்கன்னு பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு அமர்றாரு. இப்போ 10இல் குரு பதவியும் பறிப்போகும் அப்படின்னு பொதுவான பலன் இருக்குது. அப்போ 10ஆம் இடத்துல குரு வந்தால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா, சிம்மராசி பொறுத்தவரைக்கும் குரு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி இருந்தாலும் 8ஆம் வீட்டு அதிபதியாக அவரே அமர்றதுனால 10ஆம் இடத்துல அமரும் போது தொழில் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும். கர்மம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈம கர்மங்கள் செய்யறதுக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் இடத்தை அவனுடைய அதிபதியாக இருக்கிறதுனால ஈம கர்மங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, குரு 10ஆம் இடத்துலேயே அமரும் போது தொழில் சார்ந்த முயற்சிகளில் சற்று கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய சாதகம் இருக்கும். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்வையிடுறார். தன்னுடைய குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் அந்த இடத்த சுபிஷம் படுத்தும். அப்போது இதுவரைக்கும் குடும்ப சார்ந்த பிரச்சனைகளில் கேது அமர்ந்தவர் இதுக்கப்புறம் அவர் சாதகமாக மாற்றி கொடுக்க போகிறார். கேதுவால் இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்திருந்தால் இதுக்கப்புறம் கேதுவால் பிரச்சனைகள் ஸ்லோவாகும். இதனால் பெரிய அளவில் கேதுனுடைய தாக்கம் இருக்காது. கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் தான் கேதுடைய ராகு கேது பயிற்சி இருக்குது. அது வரைக்கும் உங்களுடைய குடும்பஸ்தானம் பலம் பெற போகுது. சரிங்களா? வாக்குஸ்தானம் பலம் பெறும். வாக்கால் நீங்கள் நிறைய ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் இல்லை பொது கருத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபிட்சமாக இது வரைக்கும் நடைபெறும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி உருவாகும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், இதெல்லாமே நடக்கும். அதன் பிறகு உங்கள் குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல பார்வையிடுறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வையிடுறதுனால ஏதாவது வீடு வாங்கணும், இல்லை வாகனங்கள் வாங்கணும், இல்லை பார்த்தீங்கன்னா தாயாருக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுறதுக்கு குருவுடைய பார்வை இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. சுகங்கள் மேன்மையாடையும். அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். சுகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய உங்களுக்கு வெற்றியை தேடிப்படும். அது மட்டும் இல்லாமல் தூரதேச பிரயாணங்கள், அதிகமான பயணங்கள் மேற்கொள்வதற்கு இந்த வாட்டி நல்ல பயணங்களை அமைச்சு கொடுக்க போகுது. இந்த குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அடுத்தது பார்வையிடுறாரு. 6ஆம் இடத்துல பார்வையிடுறதுனால இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடம் எடுத்து கடன், நோய், பிரச்சனை, வேலை வாய்ப்புகள் சொல்லக்கூடியதெல்லாம் பாசிட்டிவாக நடக்க போகுது. இப்போ இது வரைக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு, நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வெற்றியை தேடித்தரப்போகுது. நீங்கள் ஏதாவது கடன் வாங்கணும், கடனுக்காக ஏதாவது மூவ் பண்ணி வச்சுருந்தாலும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும், லோன் கிடைக்கும். வீடு சம்பந்தமான கட்டுறதுக்கு நீங்கள் லோன் வாங்கலாம். இல்லைன்னா குடும்பத்தில் வளர்ச்சிக்காக நீங்கள் லோன் எடுக்கணுனாலும் உங்களுக்கு பாசிட்டிவான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை வெளிநாடு சென்று நான் வியாபாரம் செய்யணும், அதனாலும் நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த நேரத்தில் இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆலங்குடி சென்றோ இல்லை குரு பக்கத்தில் இருக்கிற குரு கோயிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமை தோறும் தீப வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா தொழிலுக்கு மட்டும் ப்ளஸ்ஸான விஷயங்கள் ஏற்படும். மற்ற விதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நற்பலனையை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய பிளானட் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்க மாட்டார். இந்த வருடம் உங்களுக்கு நிறைய சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.